எல்லோருக்கும் வணக்கம். எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய நிஃப்டி இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க நண்பர்களே. 113 பாயிண்ட் இறங்கியிருக்கான். எப்பா நேற்று தானப்பா ரெக்கவரி ஆனீங்க, இன்னைக்கு மறுபடியும் 113 பாயிண்ட் இறங்கிட்டீங்க அப்படின்னாக்கா முதல்ல அவனை நிறுத்த சொல்லு, அப்போதான் நான் நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி. இந்த நிக்கி அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா 4% காலி, இந்த எஸ்டி அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா 3% காலி. ஸோ லீடிங் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் கவுந்து படுத்து கிடைக்கக்கூடிய இந்த காரணத்தினாலே நிஃப்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான். இந்த சமயத்தில் நாஸ்டாக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்களான்னு வச்சுங்களேன், தலைகளாக குதிச்சவன்டா இந்த கோட்டச்சாமி அப்படின்ற மாதிரி நேற்றெல்லாம் மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸோ நேற்று மார்க்கெட் யாராவது அமெரிக்கனுடைய மார்க்கெட் நேற்று க்ளோசிங் ஓப்பனிங் டைமில் பார்த்துருந்தீங்கன்னா அடிச்சுதுற பம்பர் லாட்ரி, நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட்டை தூக்கிடுவானுங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று க்ளோசிங் டைமில் அப்படியே தலைகீழாக குதிச்சமேனிக்கே இருக்கான் பாருங்க, எப்படி ஒரு டைவ் அடிச்சிருக்கான் பாருங்க இந்த அமெரிக்காவுடைய நாஸ்டாக் இண்டெக்ஸ். ஏன் அப்படின்னாக்கா ட்ரம்ப் அவர்கள் நான் திரும்ப போறதில்ல, இன்னைக்கு 9ஆம் தேதி கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறதா அந்த டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இப்போ ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கு மார்க்கெட். டேய், உண்மைக்கு இது எவ்வளவு பெரிய தகவல் தெரியுமா? இவ்வளவு பெரிய தகவலை வச்சுக்கிட்டு ஆனால் மார்க்கெட் எந்த விதமான வால்டிட்டி இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டுனால, குளோபல் இம்பேக்ட்னால நம்மளுடைய மார்க்கெட் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாமல் போயிருக்கு. அட பாவிலா, இவ்வளவு பெரிய தகவல் வந்து ஆர்பிஐ வந்து தங்களுடைய 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை வெறும் ஒரு 100 பாயிண்டினுடைய மூவ்மெண்ட்டுக்குள்ள இன்னைக்கு அடக்கி வச்சிருக்காங்க. போன வாரமும் இதே மாதிரி தான் நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி சமயத்தில் மார்க்கெட்டில் பயங்கர செய்திகள் இருந்தது. ஆனாலும் மூவ்மெண்ட் பெரிய அளவில் மாற்றம் பண்ண விடாம பல பேர்த்தினுடைய பிரீமியத்தை முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி நாளைக்கு லீவுங்கிறதுனால இன்னைக்கு எக்ஸ்பைரி, அப்ப இன்னைக்கும் பயங்கரமான தகவல்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய அளவில் ஏதாவது மேலே இங்கேயும் பண்ணி விட்டுருந்தாக்கா நிறைய பேர் எதிர்பார்ப்போட கோந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது லாபகரம் வந்திருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் சம்பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோட கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமாக நிஃப்டி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. எஃப்ஐசிட்டு இருந்து ஏதாவது ஒரு இன்பமான தகவல் வருமா? ஏன்னா நம்மளுடைய யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து 103க்கும் கீழே இருக்கு, வெறும் 102 இருக்கு. அப்ப எஃப்ஐசி ஏதாவது வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா கிடையவே கிடையாது. தொடர்ந்து 7வது நாளாக 4994 கோடிக்கு பிடிச்சி வித்து வச்சிருக்காங்க. பட் நம்மளுடைய டிஐஎஸ் வந்து கான்பிடண்டா இருக்காங்க. இடையில வந்து ஒரே ஒரு நாள் வந்து டிஐஎஸும் செல்லிங்ல வந்திருந்தாங்க. பட் நேற்று பார்க்கும்பொழுது டிஐஎஸ் மறுபடியும் 3097 கோடி. ஸோ அவங்க இந்திய மார்க்கெட்டில் நம்ம டிஐஎஸ் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் சோகத்தை பார்த்தீங்களா? க்ரூட் ஆயிலினுடைய விலை 4 வருடத்தினுடைய லோவில் போய் முட்டிக்கின்னு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு சைனா சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுடைய பகுதியிலும் க்ரூட் ஆயில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. ஆட பாவிகளா, க்ரூட் ஆயிலே வேண்டாம் தான் ஏன் நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சைடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில், ஏன்னா க்ரூட் ஆயிலில் $100 மேலே போனப்போ எல்லாரும் பயந்துட்டாங்க. பேசாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் முதல்லயே கொண்டு வந்திருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மறுபடியும் இந்த க்ரூட் ஆயில் வந்து ஒரு ஸ்டேபிளாக $40 கீழே போயிடுற மாதிரி இருந்ததுனாக்கா அப்போ இவ்வளவு நாள் செலவு பண்ண எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் இன்னுமே பெட்ரோல் டீசல் விலையில இன்னும் எதுவும் குறையில. இந்த சமயத்தில் எல்பிஜினுடைய பிரைஸ்மே கூட ஒரு சிலிண்டருக்கு $50 உயர்த்த தான் பட்டிருக்கு. ஸோ இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை குறைவு போன்ற தகவல்கள்லாம் வந்து ஆட்டோ செக்டருக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் கொடுக்கணும். அது போக இன்னைக்கு ஆர்பிஐ ரேட்டும் கட் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் ஆட்டோ பங்குகள்லாம் நல்லா துள்ளி குதிச்சு மேல் நோக்கி வருவான்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக வரல. $101 மொய் வைக்கிற மாதிரி இந்த பஜாஜ் ஆட்டோ ஏறி இருக்கான். ஆனால் இன்னுமே வந்து கடந்த ஒரு மாதத்தினுடைய லோக்கு பக்கத்தில் வந்து விழுந்துட்டான். இப்போதான் சமீபத்தில் 8000 எல்லாம் பார்த்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ 1 மந்த் லோல தான் வந்து விழுந்திருக்கு இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கு. பிட்காயினுமே அப்படியே சைலண்டா கீழே விழுந்திருக்கு. சமீபத்தில் 85,000 பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருந்தான். இவனையும் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி அவனும் 77,000 வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். தங்கமே உன்னையும் சரிச்சு விட்டாங்களா அப்படின்ற மாதிரி தங்கமே சமீபத்தில் 10 கிராம் என்பது $94,080 இருந்தது. இப்போ அதுவும் 91,270 ஆடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் யாராவது அமெரிக்காவில் இருக்கிறவங்க இருக்கீங்களா? எங்களுடைய புரிதல் என்னன்னா, இப்போ சைனாலிருந்து $100 அப்படின்றது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன்.
இப்போ இன்றைய நிலைக்கு அப்புறம் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அவங்களுக்கு ஒரு 100% மேலே டேரிஃப் வருது அப்படின்னாக்கா அப்போ இந்த பொருளினுடைய விலை டக்குன்னு $200 ஆயிடுமா? இதுதான் எங்களுடைய புரிதலாக இருக்குது. பட் அங்கே ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்றது யாராவது அமெரிக்கர்கள் இருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க நண்பர்களே. இது மாதிரி இக்கட்டான நேரங்களில் பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பயத்தில் கீழே விழுகும்போது பல்வேறு பங்குகள் 50% வரைக்கும் இறங்குறதா ஒரு நார்மலாக இது வரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 100 ரூபா இருக்கக்கூடிய பங்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்ப திடீர்னு 50 ரூபா போயிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் ஏற்கனவே ஏகப்பட்ட பங்குகள் 100 ரூபாயிலிருந்து 50% பக்கம் இறங்கிட்டானே. ஒரு உதாரணத்துக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணீர் வராத குறை ஒரே வருஷத்தில் 56% காலியாகி வந்திருக்கான். இந்த டாடா மோட்டர் போன்ற பங்கெல்லாம் 6 மாசத்துல 41% பக்கம் காலி. அப்ப ஏற்கனவே இப்படி இறங்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் மறுபடி இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அப்ப இங்கிருந்து கீது இறக்கி விட்டானுங்கன்னா அப்ப மொத்தத்துக்கு கணக்கு மேல இருந்து பார்த்தோம்னாக்க 75% இல்லையா போகும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கஷ்டமான மனநிலைமையில பல்வேறு முதலீட்டாளர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு அடியில் ராக்கெட் விட்டு விளையாண்டு இருக்கிற மாதிரி இந்த HAL அப்படின்ற பங்கு ஓப்பன் ஆனதுல இருந்து கீழே போயிட்டு மறுபடியும் அந்த ராக்கெட் மேலே வந்து ஒரு மாதிரி விளையாண்டுட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அதாவது என்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது HALக்கு ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். அதுக்கு டைரக்டராக ஏற்கனவே சேர்மன் அண்ட் MDயா இருக்கக்கூடிய மிஸ்டர் DK சுனில் அவர்களை தான் நியமிச்சிருக்காங்க. அடிஷனல் சார்ஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னைக்கு நம்மளுடைய HAL அப்படின்ற பங்கு கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக உள்ளது. இதுதாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இன்ட்ராடேலியே இந்த பங்கு கீழே இறங்கிட்டு இன்ட்ராடேலியே இன்னைக்கு ரெக்கவரி ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், சரி அப்போ ஒரு வருஷத்துல இறங்கி இருக்கீல்ல மறுபடியும் அடுத்த வருஷத்துக்குள்ள பல இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கெல்லாம் நீங்க போய் உங்களுடைய ட்ரேடிங் ஆப்ல ஜொமேட்டோ அப்படின்ற மாதிரி போய் தேடி பார்த்தீங்கன்னா மேபி இல்லாம போயிடும். எட்டர்னல் அப்படின்னு போட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ஜொமேட்டோ அப்படின்ற பங்கு உங்களுக்கு மேபி டிஸ்பிளே ஆகும். தற்போதைய நிலையில ஒரு வருஷத்துக்கு லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த எட்டர்னல் அப்படின்னு பேர் மாத்திருக்கிறதுனால ஏதாவது ஒரு புதிய தொடக்கம் அமையுமா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேரை மாத்தினா என்னையா வரும், உன்னுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ்ல காமிச்சாதானே வரும் அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இந்த மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில சில கோடிகளுக்கு மேல முதலீடு பண்ணியிருக்கிறவங்களை எல்லாம் சந்திச்சு பேசும் பொழுது அவங்களுக்கெல்லாம் பெருசா பயம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இப்போ ஒரு கோடி போர்ட்ஃபோலியோ அது ஒரு 10% அல்லது 15% இறங்கினா கூட கையில் கிட்டத்தட்ட 85 லட்ச ரூபா மறுபடியும் கையில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான். அதே ஒருத்தர் சொல்றாரு, இந்த 1 கோடிக்கு நான் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டக்குன்னு நான் வெளியே எடுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சிங்களேன், கண்டிப்பா அந்த 1 கோடிக்கு நான் வெறும் 20 லட்சம் தான் நான் புக் பண்ணி லாஸ்ட்ல வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 1 கோடியை ஸ்டாக் மார்க்கெட்லயும் போட்டிருந்திருக்காரு, தொழிலையும் போட்டிருக்காருன்னா ஒருவேளை தொழில் நஷ்டமாகி வெளியே எடுக்கிற மாதிரி இருந்தால் வெறும் 1 கோடிக்கு 20 லட்ச ரூபா தான் எடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே டெப்ரிசியேஷன் ஆகிடும். ஆனால் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் 15% இறங்கினாலும் 85 லட்ச ரூபா வரைக்கும் கையில் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல பேசுறாரு. அவர்கிட்ட வித்தாலும் 85 லட்ச ரூபா வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல பேசுறாப்புல. ஆனால் நம்ம இங்கே குறைவான அமௌண்ட் போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், வச்சிருக்கிறதே 1 லட்சம், அதுக்கே கிட்டத்தட்ட 30-40% இறங்கி போகுது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு மனசு ரொம்பவுமே வலியாக இருக்கும். அந்த இழப்பு நம்மளுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அடாடா 40,000 ரூபா போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெரிய அளவில் அக்கௌண்ட் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இறக்கம் என்பது பெருசாக பயத்தை ஏற்படுத்தவில்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு தொழிலை தான் பார்க்குறாங்க. இப்போ இதிலிருந்து வெளியெடுத்தாலும் வேற ஏதாவது தொழிலுக்கு போய் அதை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற கம்பெனி அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கா. இதுக்கு உண்டான காரணம் உங்களுக்கு தெரியுங்களா? அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் அப்டேட் தான் காரணம். அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் அப்டேட்ல இந்த மாதிரி எங்களுடைய பிசினஸ் ரீட்டைல் growth ஆல்மோஸ்ட் 23% வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டனையுமே அது 5% இன்னைக்கு அப்பர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா IRB இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. அவனு தான் இன்னைக்கு பிசினஸ் அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்கான். அவங்களுடைய டோல் கலெக்ஷன் பிசினஸும் கிட்டத்தட்ட 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் வருது. ஆனா அவனுக்கு இன்னைக்கு ஒன்னும் பெருசா அப்பர் ஃபீஸும் ஆகல, ஒன்னும் ஆகல, வெறும் 27 பைசா ஏறி இருக்கான். ஸோ எல்லாமே லக்கு தாங்க நண்பர்களே. இனி மறுபடியும் ஏகப்பட்ட பங்குகள் Q4 ரிசல்ட் என்பது அறிவிக்க போறாங்க. அதுல யாரெல்லாம் நல்லா செலுசெலுப்பா மேல வர போறாங்களோ, யாரெல்லாம் கீழே படுத்து தூங்க போறாங்க அப்படின்றது தெரியல. பட் இன்னைக்கு தேதியில பிசினஸ் அப்டேட் கொடுத்ததுல சென்கோ கோல்டு சூப்பரா அப்பர் ஃபீஸ் ஆயிருக்கான்.
நண்பர்களே, மார்க்கெட் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் தொடர்ந்து எஸ்ஐபி முறையில் முதலீடு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கள, சில பேர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அதுக்கு பேரே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மார்க்கெட்டில் என்னமோ நடந்துட்டு போகுது, பட் நான் ஒரு 10-20 வருஷம் அதை சேர்த்தணும், ஒரு குறிப்பிட்ட கார்பஸ் சேர்த்தணும் அப்படின்னு நான் நினச்சி போயிட்டு இருக்கீங்கள, அதை எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணும், அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் கொடுக்குற காசுக்கு இப்போ தான் யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட் ரொம்ப சீப்பாக போய்கிட்டு இருக்கு. நேற்றத்தை ப்ரைஸை விட இன்னைக்கு கம்மியாக இருக்கான்னா எனக்கு அடிஷ்னல் யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நான் என்னத்தை போய் நிறுத்துறது, மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டு இருக்கீல அப்படின்ற மாதிரி நிறையா இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த ஐடியா ஷேருக்கு ஒரு வகையில் கவலை என்பது குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 36,950 கோடி கடன் கொடுக்க வேண்டியதை, அதாவது அவங்களுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிக்கு ஷேர்ஸாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஐடியா போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆமாம், அப்ரூவ் பண்ணித்தான் ஆகணும். அப்படி அப்ரூவ் பண்ணினா அப்படி பணத்தை யார் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த பங்கு இந்த மிகப்பெரிய ஒரு தகவல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ளாட்டாக ஒன்று இன்னைக்கு காலையில் கேப் அப் ஆனா, பட் மார்க்கெட்டினுடைய சிச்சுவேஷனால கீழே இறங்கி இப்போ நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு இன்ட்ராடேல. நண்பர்களே, இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு ஒரு 1.25% ஏறி இருக்கான். சமீபத்தில் இவன் என்ன பண்ணியிருந்தான்னா ஒரு கட்டத்தில் இறங்கி ஏறி ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ மறுபடியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன லெவல் இருந்தானோ அதே லெவல் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கு. இன்னைக்கு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்து அதில் மிகவும் அதிகமாக அடி வாங்கிய பங்காக இந்த ஃபீனிக்ஸ் மில்ஸ் அப்படின்றது இருக்கு. கிட்டத்தட்ட 5% பக்கம் கீழே இறங்கியிருக்கான் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம். பெருசாக 20%, 40% அந்த மாதிரி பெரிய அளவில் வளர்ச்சி காட்டல. சுமாரான வளர்ச்சி அப்படின்றது காட்டும் பொழுது மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் அப்டேட்டை செலிப்ரேட் பண்ணல, 4% பிடிச்சி கும்மி விட்டாங்க. அதே மாதிரி தீபக் நைட்ரேட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் மிகவும் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருந்த பங்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2023 வெறும் 1800 ரேஞ்சில் இருந்தால், அதுக்கப்புறம் மிகப்பெரிய வால்டிலிட்டி, ஒரு இடத்துல இவன் நிற்கவே இல்லையே, அப்படி இப்படின்னு ஆடி கடைசியில் 3200 வரைக்கும் போனான். இவன் மேலே போகிற நேரம் மார்க்கெட் அங்கிருந்து சரசரன்னு விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கீழே விழுந்த பங்கு 2023 என்ன லெவல் இருந்தானோ அந்த இடத்துல வந்து சமீபத்தினுடைய லெவலில் வந்து இந்த தீபக் நைட்ரேட் அப்படின்ற பங்கு வந்து விழுந்திருக்கு. உண்மையிலேயே கில்லாடி தான்ப்பா நீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 2.5% மேல் நோக்கி வந்திருக்கா. நம்ம கூட சமீபத்தில் நிறைய பங்குகளை பார்த்தோம். அவங்க ஆஃபர் ஃபார் சேல்ஸ் கொடுக்குறாங்க அல்லது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கீழே டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கும்பொழுது அந்த ஷேர்லாம் ஓவர் நைட்டில் கிராஷ் ஆகி பார்த்துருக்கோம். ஆனால் இவன் பாருங்கள் திறமையை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு அவங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. 1250 கோடி பணம் புரட்டுறாங்க. ஆனால் என்ன ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1019 ரூபா. அது நேற்றைய விலையை விடவும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னைக்கு மார்க்கெட் டவுன்ல இருந்தாலும் இந்த தகவல் வந்தங்காட்டி அவன் சூப்பராக மேல் நோக்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் லோனில் பிடிச்சி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் வந்து நேற்றத்தை க்ளோஸ் விடவும் அதிகமாக பண்ணுறான்ற ஒரு தகவல் வந்தோடனே இன்னைக்கு அருமையாக மேல் நோக்கி ஆடிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டு ரொம்பவுமே வீழ்ச்சியாக இருக்கும் போதும் கூட ஏதாவது ஒரு நல்ல தகவல் வந்ததுன்னா தனிப்பட்ட பங்குகள் தாங்கி பிடிச்சி நிற்பான் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இந்த கான்கார்ட் பயோடெக் அப்படின்ற பங்குமே 2% மேல் நோக்கி ஏறி இருக்கா. அதுக்கு அவனுடைய ஒரு ப்ராடக்ட்டுக்கு முக்கியமாக USFDA அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்றதான் ஒரு தகவல். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமாக ஒரு மரண அடியாக ஃபேமஸான பங்குகள் ஏதாவது பெருசாக இறங்கியிருக்கு அப்படின்னு போய் பார்த்தோம்னாக்க இந்த முத்தூட் ஃபைனான்ஸில் பாவம் இன்னைக்கு ஒரு 7.5% இறக்கி விட்டாங்க. இந்த L&T ஃபுட்ஸ் கூட பெருசாக இது வரைக்கும் இறங்காமல் தகவல்களில் வராமல் இருந்தது. இன்னைக்கு அவனையும் பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க. இந்த சமயத்தில் வந்து ரொம்பவுமே ஆச்சரியகரமாக லேப் என்று பெயர் கொண்ட 2 பங்குகள் இன்னைக்கு டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வந்து நிற்கிறான். கொஞ்சம் ஃபேமஸான பங்குகளில் இந்த ஜோதி லேப்பும் டாக்டர் லால்பத் லேப் என்ற பங்குகளும். சரி நண்பர்களே, நம்மளால FIS தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அது நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை நாம் தாங்கி பழகிட்டோம். 2000 பாயிண்ட் இறங்கவும் ஏறவும் நம்மளால ஒரு சக்தி அப்படின்றது வந்தது. இப்போ புதுசாக ஒரு தலைவலி உலக அளவில் இந்த டேரிஃப்னால அந்த பிரச்சனை இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு இப்போ நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏப்ரல் 2 to 6 அப்படின்றதுல 500 பாயிண்ட் அப்படின்றது இறங்கி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 7 to 9 அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதில் ஒரு 500 பாயிண்ட் பக்கம் இறங்கி பார்த்துருக்கோம். இனி அடுத்தது ஏப்ரல் 9க்கு அப்புறம் நம்மளுக்கு எண்ட் டேட் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஏப்ரல் 9 இன்றையிலிருந்து
அந்த டேரிஃப் என்பது அமல்படுத்தப்படுகிறது. அதனால நம்மகிட்ட எண்ட் டேட் இல்லை. இனி 9ஆம் தேதியிலிருந்து எப்படி என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆக மொத்தம் இப்போதைக்கு ஒரு 1000 பாயிண்ட் இறங்கி பழகிருக்கோம். இனிமேல் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.